ஹைஸ் உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோன்னா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை பற்றி தான் பேச போகிறோம். ஏன் வந்து பிரதமர் வந்து ஆட்சி அமைக்கிறது இவ்வளோ காலதாமதம் பண்ணுறாரு, இல்லைன்னா ராகுல் காந்தியை ஆட்சி அமைக்க முடிக்கூடாதா, அதை முடியுமா முடியாதா, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, என்ன நடக்கணும், அதுக்கான விஷயங்கள் என்னென்ன நடக்கணும் அதை பற்றி பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நாம் தமிழர் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கின்ற அரசியல் கட்சியாக வந்திருக்கு, மாநிலத்தில் அங்கீகரிக்க கட்சியாக வந்திருக்கு. அதை பற்றி ஒன்றா பேச போகலாம். ஜிஎம்எஸ் தமிழை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடந்து முடிஞ்ச அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் வந்து 292 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட டஃப்புக்கு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா வந்து நிறைய இதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பில் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ இருக்கிற கருத்து கணிப்பில் வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா, ராகுல் காந்தி ஏன் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இருக்கா அப்படின்றத பற்றி பேச போகலாம். ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்குன்னா வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது சந்திரபாபு நாயுடு அவர்களும், அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியே போகிற அவர்களும் வந்து இதில் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவர் வந்து ராகுல் காந்தி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிறது வந்து 292 ஆட்சி தானே, ஆட்சி அமைக்கலாம்னு கேட்டிங்கன்னா அதில் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 223 இருந்தால் ஆட்சி அமைக்கலாம். இப்போ வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. நாடாளுமன்றம் பொறுத்த வரைக்கும் 543 தொகுதியில் வந்து 223 அடித்தா இதில் வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் சட்டம் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா இந்த நாடாளுமன்றத்தில் வந்து இப்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னுக்கு இதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியபிளாக இருக்குது. எப்படின்னா இதுக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சியில் வந்து ஆட்சி பண்ணும்போது நல்ல அவங்களுக்கு எப்படி வந்து 223 மேலே வந்து ஸ்கோர் பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது. இப்போ வந்து என்னென்னா 240 தான் வந்து பிஜேபி கூட்டணி சேர்ந்த 292 இருக்குது. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்சி அமைக்கிறதுல வந்து நிறைய சிக்கல்கள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா வந்து எடுத்த உடனே நம்ம வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்ல முடியாது. இருக்கிற கூட்டணிகள்லாம் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சா மட்டும் தான் ஆட்சி அமைக்க முடியும். இந்த கூட்டணி வந்து வேறு பக்கம் திசை திரும்பினா இப்போ இங்கே பிஜேபி வந்து எதிர்கட்சியாக இருக்க முடியும், அடுத்த காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஒரு முறையோ காய் நேர்த்திருக்கிறாங்க. இப்போ வந்து முதல் கட்டமாக வந்து பிரதமரை வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா கடிதம் வந்து கொடுத்துருக்கிறாரு. ராஜினாமா கடிதம் கொடுத்து அது வந்து ஏற்றுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வந்து மறுபடியும் வந்து பிரதமராக பதவியேற்கப்படுறாரு. பிரதமர் 3.0 அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக பேசப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பண்ணால் இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசப்படல. இப்போ ராகுல் காந்தி என்னென்னா அவர் வந்து ஏன் வந்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால மெஜாரிட்டியான இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில ஆளுங்கிற கட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கூட்டணியில் வந்து வெற்றி பெற்றிருக்கனால எல்லா வேட்பாளரும் வந்து முக்கியமான பொறுப்பு. இப்போ எனக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி வேணும், எங்கள் டீமுக்கு அமைச்சர் வேணும், ஒரு சின்ன கட்சியாக இருந்தாலே அவங்களுக்கு ஒரு அமைச்சர் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்க சொன்னால அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பிரதமராக வேணும் அப்படின்றது கூட வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு 6 மாதம் பிரதமராக இருக்கிறேன், நான் வந்து ஒரு 6 மாதம் பிரதமராக இருக்கிறேன், எங்கள் கட்சி சார்பில் ஒரு 6 மாதம் பிரதமராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்திக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வேட்பாளர் வந்து கம்மியாக இருக்கிறனால இந்த சந்திரபாபு நாயுடு இந்தியா கூட்டிலேருந்து வெளியே போகிறனால அவரும் மறுபடியும் உள்ளே சேர்த்தனா மட்டும்தான் இவங்களுக்கான காய் நிறுத்துறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. சந்திரபாபு நாயுடு வந்து ஒரே கோட்பாடால் இருக்கிற அவர் என்ன மனநிலையில் சொல்லிட்டாருன்னா, நான் வந்து 2 பக்கம் மனநிலை கிடையாது, எனக்கு வந்து ஒரே மனநிலை, கண்டிப்பாக வந்து நான் வந்து என்டிஏ கூட்டணிக்கு தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி அதிபூர்வமாக தகவல் கொடுத்துட்டாங்க. டெல்லிக்கு போய் மீட் பண்ணிட்டாரு. ஆனால் பட் வந்து டெல்லி போன இடத்துல நம்மளோட தமிழ்நாட்டு சிஎம் வந்து அந்த இடத்துல போயிட்டு இவங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் தரப்பில் வந்து நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. ஏன்னா வந்து இவர் ஒத்துழைச்சிட்டாருன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு இவருக்கு இருக்குது. இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே வந்து காத்துட்ருக்குது. ராகுல் காந்திக்கு ஆட்சி அமைக்க முடியுமா அமைக்க முடியாதா அப்படின்ற விஷயம் வந்து ராகுல் காந்தி காத்திருக்கு. இப்போ வந்து நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து பிரதமர் வேணும், யார் வேணாலும் நியமிக்கலாம், நியமிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரே வேணும், நான் வந்து ஒரு 6 மாதம் இருக்கிறேன், ஒரு வருஷம் இருக்கிறேன் அப்படின்னாலும் பிரதமர் பதவி சிஎம்முக்கு கொடுத்து தான் ஆகணும். ஆனால் பட் வந்து இந்த திமுக நிலைமை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த மாதிரி நிலைமை இல்லைன்றது என்னோட கருத்தாக இருக்குது.
ஃபியூச்சரில் வந்து எப்படி வேணால் மாறலாம். அரசியல் கட்சின்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த லெவல் வந்து கட்சி வேணும் அப்படின்றதுக்காக போனாலும் போகலாம், மேலே இடத்துக்கு இதுக்கு போனாலும் போகலாம், வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து 40க்கு 40 வந்து வெற்றிட்டார், 39 பாண்டிச்சேரி 1. இப்போ 40க்கு 40 வெற்றி பெற்றனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இது வந்து அவங்க கணிச்சது வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அவங்க எதிர்பார்த்ததோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்தனால அடுத்தது வந்து வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் வந்து எதிர்நோக்கி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல்கள் வருது இல்லையா, அந்த உள்ளாட்சி தேர்தலையும் பணி வந்து சிறப்பாக செய்யணும். உள்ளாட்சி தேர்தல் வந்து நம்ம சிறப்பாக பண்ணுங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலையும் கண்டிப்பாக வந்து நம்ம தான் வந்து இது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து அதை நோக்கி காயின் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய நான் தமிழர் கட்சி இருக்காங்க இல்லையா, நான் தமிழர் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8.10 விழுக்காடு எடுத்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து வளம் வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய முறைகள், நிறைய இடத்துல, நிறைய மேடைகள், நிறைய இடத்துல வந்து பேசின இடத்துலையும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா சின்னங்கள் முடக்கிறது, சில பல கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி சார்பாக போட்டியிடும் போது அவங்களுக்கு வந்து ஒதுக்கீடுலாம் கரெக்டாக வந்து கிடைக்கும். அதனால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இருக்குது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். இதே ஃபியூச்சரில் போனால் இந்த நிறைய ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், எல்லா கட்சியிலேருந்து இந்த பக்கம் மாறலாம் இருக்கலாம், இங்கேருந்து அங்கே போகிறவங்களா இருக்கும். அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் நடக்கும், அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து வாக்கு சதவீதம் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது. மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தில் இருக்கிறாங்க. தோல்வி அடைஞ்சாலும் நான் வந்து மிகப்பெரிய உற்சாகத்தில் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து ஏடிஎம்கே வந்து பின்தள்ளி முன்னாடி போயிருக்காங்க. டிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கிறாங்க. பிஜேபிக்கும் ஏடிஎம்கேவுக்கும் வந்து நான் தமிழர் கட்சி வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இப்போ வந்து நம்மளுடைய பிரதமர் மோடி வந்து ஆட்சி அமைக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கருத்துக்கள் இருக்கும். அவரு தரப்பில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறார். கண்டிப்பாக வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு அது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அந்த ப்ரொசீஜர் வழியாக இவர் வந்து போயிட்டுருக்காரு, கரெக்டாக போயிட்டுருக்காரு. ஏன்னா வந்து மக்களை வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நெகட்டிவான எண்ணத்தில் வந்து கொண்டு வருது. கண்டிப்பாக வந்து ராகுல் காந்தி ஆட்சி அமைச்சிருவார் அப்படி இப்படின்ட்டு சொல்ல முடியாது. எப்படி வேணால் போகலாம். இது வந்து இந்த லெவலில் போகும், இந்த வந்து இது லெவலில் போகும் அப்படின்லாம் இது இருக்குது. ஆனால் பட் வந்து நம்ம வந்து கணிக்க முடியாதுல்ல, இந்த கணிப்பு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து எக்ஸிட்டிங் போலில் வந்து பார்த்தாலும் சரி, கருத்து கணிப்பு வந்தாலும் சரி, அப்படியே ஆப்போசிட்டாக போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து எண்ணம் இருக்கக்கூடாது. என்ன வேணால் நடக்கலாம். நாளைக்கு விடிஞ்சாலே வேற ஒரு விஷயம் கூட நடக்கலாம். ஏன்னா இந்த கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சியில் போவாங்க, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சியை தாவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது உண்டு. இதை இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிற கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.